3 யுதிஷ்டிரர் கேட்டார். பிதாமகரே, ராஜ்யலட்சுமியிலிருந்து பிரஷ்டமாகி காலத்தின் தண்டனையால் அரைக்கப்பட்ட மன்னன் எந்த அறிவோடு இந்த உலகில் சஞ்சரிக்க வேண்டும் என்று கூறுங்கள். பீஷ்மர் கூறினார். யுதிஷ்டா, இது விஷயமாக அறிஞர்கள் விரோசகுமாரன் பலிக்கும் இந்திரனுக்கும் நடந்த உரையாடல் உருவான பல இதிகாசத்தை கூறுகிறார்கள். ஒரு சமயம் இந்திரன் அசுரர்கள் அனைவரையும் வென்று பிரம்மாவரம் சென்று கை குவித்து வணங்கி அவரிடம், பலி எங்கே இருக்கிறான்? பிரம்மன், யார் தானமளிக்கும் போது அவனுடைய செல்வத்தின் நிதி ஒருபொழுதும் காலி ஆவதில்லையோ அந்த மன்னன் பலியை தேடியும் நான் பெறவில்லை. தாங்கள் எனக்கு பலியின் இருப்பிடத்தை கூறுங்கள். இந்த மன்னன் பலியை வாயுவாகி செல்கிறான், வருணனாகி மழை பொய்கிறான், சூரிய சந்திரனாகி ஒளி செய்கிறான், அக்னியாகி எல்லா பிராணிகளுக்கும் வெப்பமளிக்கிறான், நீராகி எல்லா பிராணிகளின் தாகத்தையும் தணிக்கிறான். அதே மன்னன் பலியை நான் எங்கும் காணவில்லை. தாங்கள் எனக்கு பலியின் இருப்பிடத்தை கூறுங்கள். அவன் சரியான சமயத்தில் சோம்பலை விட்டு எல்லா திசைகளிலும் பிரகாசிக்கிறான், அவனே அஸ்தமிக்கிறான், அவனே மழை பொய்கிறான். எனக்கு ராஜா பலியை பற்றி கூறுங்கள் என்று கேட்டார்.